நாங்கள் பர்ஃபெக்ட் காஸ்ட் வந்துங்க. இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம், லோ பட்ஜெட் ஒரு லக்ஸரி வண்டி, ரொம்ப தரமான வண்டி நம்ம பார்க்க போகிறோம். ஹோண்டா அக்காவோட 2004 மாடலு, 2 ஓனர். இது வந்து ஒரு டாப் அண்ட் மாடல், ஆட்டோமேட்டிக் வண்டி. இது மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக்ங்க. வண்டி ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குது. அதாவது நீட்டுன்னு சொல்ல விட ரொம்ப க்ளீனாக இருக்குது. வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு டச்சப்பும் பண்ணல வண்டி. இப்போ அது ஒரு லக்ஸரியான வண்டிங்க. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான், உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு செலவும் வைக்காது. நீங்கள் அப்படியே ஒன்று வாங்குறீங்கன்னா பொருளோட காஸ்ட் அதிகமாக இருக்கும்னு யோசிக்க வேண்டாம். அதோட அந்தளவுக்கு லைஃப் வரும் உங்களுக்கு. வண்டி ஆக்சுவலாக எனக்கு காலையில் வந்தது, அதனால் உங்களுக்கு ஃபெண்டர் இண்டிகேட்டர் மட்டும் மாட்டாமல் இருக்கும். அதை உங்களுக்கு போட்டு கொடுத்துறேன். அப்படியே இன்டீரியர் பாருங்கள். ஒரு லக்ஸரியான ஒரு இன்டீரியர், அதாவது லோ பட்ஜெட்டில் ஒரு லக்ஸரியான வண்டி. ஒரு ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு ஏர் பேக் வந்து டியூவல் ஏர் பேக், டேஷ்போர்ட் ஒரு ஏர் பேக் வந்துடும், ஸ்டேரிங் வந்துடும், உங்களுக்கு இன்பில்டாக மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. லெதர் சீட் பாருங்கள், ரொம்ப லைட் யூஸ் வண்டி தான் அது. லெதர் சீட் பார்த்தா இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஒரு சின்ன பேட்ச் போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. இது வரைக்கும் பெயிண்ட் டச்சப் ஆலிங், இந்தளவுக்கு நீட்டாக கண்டிஷன் இருக்குது. கொஞ்சம் இருட்டுங்காட்டி உங்களுக்கு இதில் எப்படி தெரியும், வியூவில் எப்படி தெரியுதில்லை. நான் வண்டி யாரும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நம்ம சொல்கிற பட்ஜெட்டுக்கு ரொம்பவே ஒர்த்தான வண்டி. நீங்கள் 2004 2005 உங்களுக்கு நீங்கள் ஆல்டோ ஒரு நல்ல வண்டி வாங்கினாலும் உங்களுக்கு ₹1 இல்லாமல் வாங்க முடியாது. நீங்கள் கூட ஒரு 25 ரூபா 30 ரூபா அது மாதிரி ரேஞ்சில் போட்டிங்கன்னா ஒரு நல்ல தரமான வண்டி. அதே மாதிரி இந்த ஒரு வண்டியை பார்க்கும்போது செலவு வைக்கணும்னு யாரும் பயந்துட வேண்டாம். நம்ம எல்லா வண்டிக்கும் சொல்கிறது தான், வண்டி வந்து செலவு வைக்கிற மாதிரி வண்டி நான் எடுக்கவே மாட்டேன். அது கஸ்டமர் வண்டியாகவே இருந்தாலும் நம்ம வந்து அதை எடுத்து சேலுக்கே நம்ம வைக்க மாட்டோம். ஏன்னா நாளைக்கு எல்லாத்துக்கும் சங்கடம். அதனால் வந்து மேக்ஸிமம் செலவு வைக்காத மாதிரி வண்டியை மட்டும் தான் நம்ம எடுப்போம். வண்டி லோ பட்ஜெட்டாகவும் இருக்கணும், லக்ஸரியாகவும் இருக்கும். அந்த மாதிரி வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குங்க. 2.4 ஐவி டெக் இன்ஜின். இது நம்ம சொல்ல போகிற ரேட்டுக்கு 100% எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த வண்டி சைடு வியூ காட்டுனா நம்ம டிஸ்பிளே பத்தில் அவ்வளோ வண்டி ரொம்ப லென்த்தாக இருக்குது. இந்த 2 டோர்லேயும் பார்த்தா ஒரு சின்ன ஒரு வெள்ளை கலர் சாய மாதிரி தெரியுங்க. அது வந்து எடுத்து கொடுத்துருவோம். சும்மா அது ஒரு அழுக்கு மாதிரி தான் இருக்குது, நம்ம எடுத்து கொடுத்துருவோம். இது வந்து ஆட்டோமேட்டிக் மிரர் ஃபோல்டு. 2004 என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், எல்லாமே இருக்குது. அதே மாதிரி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க வண்டி. டயர் 4 பார்த்தா ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்படி பார்த்தா ஒரு 15,000 கிலோமீட்டர் கேரண்டியாக ஓடும். இந்த வண்டியில் வேலை அப்படின்னு பார்த்தா ஹெட்லைட் மட்டும் பாலிஷ் போடுற மாதிரி இருக்கும். வேறு எந்த ஒரு சின்ன வேலை கூட கிடையாது வண்டியில். ஆயில் ஒரு 1000 கிலோமீட்டர் கழிச்சு பார்த்தீங்கன்னா போதும், அது நம்ம கேரண்டி கொடுக்கலாம். இன்ஜின் வேலை 100% வராது. கீர் பாக்ஸ் நல்லா இருக்குது, கிளச்சு நல்லா இருக்குது. நான் ஒரு 100 வரைக்கும் நான் போனேன், 90 to 100 வரைக்கும் போனேன். எந்த ஒரு அலசல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏபிஎஸ் ஏர் பேக் அலைவில் வந்துடும். வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் வண்டி புது வண்டியில் வந்ததோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. அந்த வண்டியில் இந்த வண்டி பார்த்தா 2004 2 ஓனர் 1,35,000 கொடுத்துடலாங்க. ரேட் வந்து நம்ம 100% ஃபிக்ஸட் ரேட் தான். இது வந்து வண்டி வேலை எச்சுன்னு யார் தயவுன்னு நினச்சோன்னா வந்து வண்டியை பாருங்கள், ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் இந்த கண்டிஷன் இதோட யாராவது கம்மியாக போட்டிருந்தாங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வண்டிக்கு லோன் வேணும்னு நினைக்கிறேன். ஒரு 60 ரூபா to 70 ரூபா கட்டினாங்கன்னா நம்ம பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துறோம். ஒரு 60 ரூபா கட்டினா போதும், பேலன்ஸ் நான் லோன் அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன். திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த லொக்கேஷனுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம்.